காஞ்சிலே காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நீர்ப்புத்துறையாரை நீதி உள்ள சென்னம்மா புத்தாக்கவளங்களி பூங்கா வளத்தாலே முத்துமாரி எடுக்க பரமேஸ்வரி அம்மா தாயே சேரமட்ட இல்லம்மா கூறி எடுக்கமா ஆரணி அரேத்தம்மா இந்த திருவேற்காட்டுல கருமாரி அம்மன். திருவேற்காட்டு கருமாரி அம்மா என்ன எண்ணெயில் போட்ட கருவேறு இப்படி போறீங்களா? ஒரு வாய வச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கு போற முட்டை முடியே நான் தான் மொத்தம் படி வாங்கிட்டு பேக்கடை ஓடியாச்சு. ஆமா சொல்லுவாங்களே. ஆமா ஓடுற முன்னாடி ஓடுற கடைக்கு வேலைக்கு பண்ணியா வேலை என்ன ஆச்சு? மச்சான் வேலையை விட்டு வச்சேன். என்ன காரணம்? ஹோட்டல் முதலாளி என்ன வச்சு பட்ஜெட் தெரியல யாதான் காரணம். முதலாளி மட்டும் சொல்லுங்க. ஆமா ஏன் என்ன சேர்வா வைக்கிறதுக்கு தேங்காய் சிறுவி வந்து சொன்னாரு. என் பெருக்கு தட்ட வச்சா வந்து நான் என்ன பண்ணுவேன்? வேலை விட்டு போற நேரம் வந்துட்டேன். அப்படியா? இந்த அம்மனுடைய வரலாறு விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இந்த அடர்ந்த காடகத்தில் கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எதனால இப்படி இருக்கிறார்? ஆலயத்தின் உள்ளே போய் பார்த்தா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும். இந்த அம்மனோ கருத்த மேனியோடு இருக்கிறாரு. இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லுமா? சொல்லுங்க. எம்மா கைலாயத்திலே பெருமானும் பார்வதி விளையாடி கொண்டிருக்கும் விநாயகர் அருகிலேக்கு நந்தியவன் காவல் புரியும் பூதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வரைக்கு ஏன் இடபாகத்தில் உமா பார்வையாகப்பட்டவள் நிலையாக வீட்டிருக்கேன். கல்லுக்குள்ளிருக்கும் தேர முதல் கருவிலே வளரக்கூடிய சிசு வரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் படியலைக்கும் பரம்பொருளாக வந்திருக்கிறேன். அப்படி படியலம் பறைக்கப்படுவதாகும். படியளந்த பிறகும் ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதை சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணே பார்வதா
கழகு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் 20 ரிஷபம், ரிஷபத்தை படைத்தது பிரம்மா, பிரம்மா மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் உள்ளது வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கழகம், கழகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயணி, தாட்சாயணி கையில் உள்ளது கபாலம், கபாலத்துக்குரியது உதிரம், உதிரத்துக்குரியவர் அரக்கன், அரக்கன் செய்வதெல்லாம் அக்கரம், அக்கரம் தவிர்க்க சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமான், திருமான் மார்பில் அமரக்கூடிய திரு மகாலட்சுமி இப்பெரும் சபைக்கு முன்பதாக கைலாயத்தில் ஆண்டு வரும் சிவபெருமானுக்கு மனைவியாக சக்தி என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் சுவாமியை சந்திக்க வேண்டும். இறைவா, உமா பார்வதா சிறந்த வணக்கம் என்று வாழ்த்துக்கள். ஏன் இதயம் கடந்தவனே, ஏன் இடமாக அமர்ந்தவனே, பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்க வந்தவனே, இந்த உலகம் உள்ளவரை குருடைய புகழாகப்பட்டது ஓங்கி வளர வேண்டும் என்று ஏன் மனதார வாழ்த்துகின்றேன். ஆமா பார்வதா, அன்று வளர்ந்த செந்தமிழ்ப்பருக்கு உருவாக்கப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காய்ச்சலிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் இருக்கிறது ஆண்டவா. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர பெண்களாக சரி, எந்த பரமன் இரவா மறைக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளகு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துளந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினார். அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். இறைவா, சந்தேகம் என்று ஒருத்தர் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? தாங்கள் யார்? மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதன சிலைக்கும் படியலைக்கும் தொழில். தாங்கள் படியலைக்கும் தொழில் தான் எனக்கு சந்தேகம். சந்தேகமா? நீ கூறும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவரும் படியலந்தாயா ஆண்டவா? பார்வதா, நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படியளந்த பிறகுதான் உன்னை காணும் முறைக்காக உன்னை வெகு விரிவாக நாடி வந்திருக்கிறேன். படியளக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். பேரு முதல் கருவிலே வளரக்கூடிய சிறுவரை அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படியளந்தவன் இந்த பரமனாகும். படியளக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். எதை சாட்சியாக வைத்து உரைக்கிறாய்? சாரகம் இல்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைக்கு ஈடாகாது. இந்த சக்தியானவள் ஆதாரம் இல்லாமல் உன் இடத்தில் வார்த்தையாட மாட்டேன். என் இடத்தில் சிறிய தங்க பேழை இருக்கிறது. அந்த பேழைக்குள் ஒரு ஜீவனை அடைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கும் ஜீவனுக்கு இன்றைய தினம் தாங்கள் படியளக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். பார்வதா, விதியை வெல்ல விளங்க முடியாத உரைப்பார்கள். நீ என்னை விதி விலக்காம் ஒரு சிறிய தங்கை பேழைக்கு ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியளந்தேனாம் அழைக்கவில்லையா?
என்றுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். ஆமா. அந்த தங்கை பேனை திறந்து பார். நான் படியளவை நான் அழைக்கவில்லை என்று நீ யாரும் சொல்வாய். படியளவன் பரவனாகும் பேழைக்குள்ள அடைத்து வைத்த சக்தியாக பார் அந்த பேனையை. இந்த பேருக்குள் இருக்கும் ஜீவனுக்கு படி வந்திருக்கிறாய். என்ன மகிழ்ச்சி, என்னை மன்னிக்க வேண்டும் இறைவா. சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கிளை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் இருந்து விட்டாய். இப்போதான் புரிந்து கொள். இந்த உலகம் அனைத்துவே சிவமயம். ஆணுக்கு பெண் அடிமை என்பது இது ஒருபோது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள் நான். இந்த உலகத்தை படைத்தவள் நான். அப்படி இருக்க பொழுது இந்த உலகத்தை சிவமயமா எப்படி தவறு செய்துவிட்டேன் இல்லை என்று மறக்கவில்லை. மன்னிப்பதை விட்டு விட்டேன். ஆழமான வார்த்தை. இந்த உலகத்தையே படைத்தவள் நான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் சக்தி மயமாக முதலில் தோல்வே இந்த உலகத்தை படைத்தல் என்று ஆரம்பம் உரைக்கிறாயே. முதலில் தோல்வி மட்டும் போதுமாம். இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமாம். அனைத்து ஜீவ வேதனத்தில் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரமன் பணியளிக்குவரில் அந்த ஜீவ வேதனத்தில் எப்படி உயிர் பெற்று வாழும் பணியளப்படும் பரமன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் விட்டால் பாராது. சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தியானவள். நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன். உரைக்கிறாயும் ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் தான் அந்த மனிதனுடைய சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை பரியளப்பவன் யார்? இந்த பரமன். இந்த பரமன் பரியளிக்கக்கூடிய உணவு தான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை பிறக்கிறது. அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகத்தை சக்திமயம் 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 மக்கள் அனைவரும் சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவன் என்று அழைக்கிறார்களா? சிவனை முன்வைத்து சக்தி முன்வைத்து சிவ சக்தி தான் அழைக்கிறார்கள். இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தில் அறியது பெரியது இந்த சிவம் என்று. மக்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையானது பிறந்து வளர்ந்த பிறகு முதலாக வாய் திறந்த அம்மா என்று அழைக்கிறதா இல்ல அப்பா என்று அழைக்கிறதா? அந்த குழந்தையாகப்பட்டது முதலாக அம்மா என்றுதான் அழைக்கும். அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன். உண்மைதான் பாருங்கள். ஒரு பெண்ணாகப்பட்ட அந்த மந்திர உதவி ஆன்றோர் வீட்டிற்கு ஒரு கணவனால் கைவிடப்பட்டதாவது கணவனால் மாங்கிலத்தை செலுத்தி இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லத்தில் ஒன்றிணைந்து ஒரு குழந்தையாகப்பட்ட தன் கருவிலே 10 மாதம் குழந்தை சுமந்து இந்நிலத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றாள். அப்படி வளரக்கூடிய குழந்தை அம்மை என்றுதான் அழைக்கிறது. இருந்து பொழுதிலும் குழந்தை அம்மை என்ற பட்டம் வீரியம் செலுத்துபவன் போர் ஆண் என்றால் அது முன்வைத்து பார்த்தால் அந்த பெண்மைக்கு தாய்மை கொடுப்பவன் போர் ஆண் என்பதை நிமிர்ந்து விட்டாயா? குலத்தை கொண்டவனா படைத்தவனா கண்ணில் நெற்றிக்கண்ணை தியானமா கொடுத்தவன் உன்னை படைத்ததும் நான் பேசுறாயோ? இப்பத பார், இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமன் என்பதை எடுத்துக்காட்டாக உணர்வதற்காகத்தான் உன்னை இடபாகத்தில் வைத்து எப்படி ஆழமாக பேசுறாரு. ஏன் இடபாகத்தை விட்டு பிரிந்து உலகத்தில் ஒரு மாநில பெண்ணின் வயிற்று கருவாக தோன்றி இந்த பொலிவான முகம் இருப்பதால் ஆழமாக பேசுகிறார். இந்த பொலிவான முகத்தை இழந்து கரிய நிறத்தோடு நீ
பண்புதன் சேர்மூட்டி தாராட்டி தமிழ்மூட்டி கண்மான உணர்வூட்டி என வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்தவர் வணக்கம். அழுது வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுமன எண்ணங்கள் பிறந்தவர காலத்தில் உயர்வை எழுத்துக்களை உன்னதமாக இலக்கணித்து பெரிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்த வணக்கம். நீராகி நெருப்பாகி காத்தாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அடித்தல் காத்திரல் சொல்லக்கூடிய முன்னோடுக்கு தலைவராக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். நீர்வளம் நிலவளம் குடிவளம் மிக்க நாட்டை சீர சிறப்புடனே சிறப்பான முறையிலே இந்த விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் என்ற வேள்வத்தை சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகிறேன். அம்மா அதிகாரி வச்சுக்காத நீ ஏன்டா அவன் வாயில வைக்கிற? பத்து அச்சு நான் அந்த மாதிரி அடிக்கிறேன். ஐயா என்ன ஊராட்டுக்குள்ள மாணவரை வச்சுக்கிற? ஆமா ஊராட்டுக்கு போறோம். அடுத்த வீட்டு பிள்ளை யாரா சொல்றேன் அப்படி சொல்ல அடுத்த வீட்டு பிள்ளை அம்மா அடிக்கிறேன்னு சொல்ல ஊரா புள்ளி என்று சரியான போட காசு யார் போட காசுடா? படைவிடா சரியான படைவிடா நீ. நானா போட்டு அப்புறம் வந்து பாயா ஏய் பாய் தரது ஏய் ஊரா நம்ம பைடா ஊரா அவன் பைய ஊரா அவன் மாத்தி சொல்லி தெரியாதவன் பாது சூடே அதேடா அதையா போய் பார்க்கறானே என்ன பாக்குற எம்மரடா யாருடா அவனடா எவ்வளவுடா அவனடா ஏவா சம்பளம் கொடுக்கல எதுமா அவன் போய் சொல்லுடா ஊராங்க பார்த்தா அடா அடவா ஏன்டா நக நீ ஏன் ஊர்ற ஏய் அடடா என்ன தெரியுமா அடடா அடுத்ததா நான் ஓத்தான்னு சொல்றேன் ஓத்தான்றது இச்சில உனக்கு அப்படியே எனக்கு மட்டும் இல்லப்பா உலகில் உள்ள அத்தனை பேருக்குமே அம்மா தான் நமக்கு இன்சூரன்ஸ் தராங்க. ஆமா பாய். யார் வாயா? ஓஹோ ஓஹோ என்ன சொல்லுங்க நவுங்க ஏய் யாரு கட்டப்பட ஏய் உங்கய்யா என்ன காணத்தாமல ஐயா உங்க பங்களாத்த வேணாம் வந்துங்க என் வீட்டுக்கார ஒரு உண்டு அவருக்கு எனக்கு பெரிய சண்டை அவ எட்டச்சா இருக்கு உண்டு அது பைத்துக்கிட்டே எல்லாத்துலயும் உண்டு அது குட்டி தாங்க ஆயா உண்டு எதிர்த்த ரெண்டு இன்னிக்கே வந்து உண்டாண்டு சாமானே சரியில்லை என்னடா சாமான் மொத்தம் பிசு பிசுன்னு போகுது யாரு கட்டப்பட ஏய் என்ன இடம்? பொதுவான இடம் எது பொதுவா? எது பொதுவா? ஏங்க நாடகம் வைக்கிற பொதுவான இடங்க ஏய் நாடகம் வைக்கிற பொதுவான இடம் பாத்து ஏன்னா நான் ஆட்சி வைக்கக்கூடிய அரசபை இல்லப்பா அரசபை அரசபை ஆமா அரசபைக்கு வர வேண்டும் என்றால் ஏய் தண்டனைக்கு தேவை. அடக்கம் அமரவிக்கும் அடக்காத்துகள் அன்றாடி கீக்கும் கீக்குதா 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 கைய வெட்டி விடு அடக்கமாயிரே காரியம் துடையா யாரே காரியம் துடே எப்படி காரப்பீங்க? வீடு வீடு டேய் மாத்ரா என்ன பண்ணி முடியற? கணேஷ் வீடு கணேஷ் பண்ணி மாத்தே ரெண்ட மாத்து ஏய் என்னடா அவன் கூட்ட மாதிரி என்னன்னு காட்டான் என்ன நீ அதிகிட்டு என் அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருக்கான் சமாளிச்சுங்களா உங்க அம்மா பெவர் வாடகை அம்மா பொழுது ஆச்சா எங்க அம்மா பொறி உண்ட ஏய் அப்போ ஏய் என்ன காபல உனக்கு ஒக்கையாருப்பா அண்ணா ஏமா அவங்க அக்காவை நீங்க என்ன கேக்குறீங்க? மக்களுக்கு சீமந்தம் கேக்குறாங்க எது சீமந்தமா? ஆமா ஆமா புட்டு கொடுப்பாங்களா? சீமந்துக்கா புட்டு கொடுப்பாங்க உட்கார வச்ச தம்பா தருவாங்க அண்ணா உட்காந்துட்டாருண்ணா. ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்மையாச்சு உட்கார வச்சா இப்ப யாரு இவரு? இவரு பலானு அடிக்காதீங்க வலிக்குது மெல்ல மெல்ல அடிங்க நீங்க ஒரு குறும்புக்காரன் நீ கரும்பு சுடிதார் போட்டா எல்லாரும் பண்றாங்க அதெல்லாம் நைட் போட்டா
சூப்பரா இருப்பாரா? ஏய், அமைதியா, அமைதியா. என்ன நினைக்கிறீங்க நீங்க? அண்ணரே உட்காருங்க. ஏய், என்னடா மரியாதை சரி நாடக கலா ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏய். தயவு செய்து சபையிலே பீடி சிகரெட் பிடிக்க கூடாது. இது ஊராரின் உத்தரவு. அதனால் பீடி பிடிப்பதாக இருந்தால் வெளியே சென்று பிடித்து விட்டு வருமாறு கேட்டுக்கொள்வோம். ஓகே டன். அப்படியே பிடித்தாலும் புகை வெளியே வரக்கூடாது. ஏய், என்னடா காரசாமில? எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஏண்டா அம்மானுக்கு இப்ப ஆசையா ஏய், போயிடுச்சு? இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு ஆசை வருது. எந்த ஆட்சி சொல்லு? ஏய், ஆசை மத்தாளுக்கு வருமா? முதல்ல சொல்ல விடாது. எங்க அம்மாவுக்கு சொல்லணும். அம்மாளுக்கு சொல்லணுமா? மத்தாளுக்கு சொல்லக்கூடாதா? எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு புள்ள இருக்குன்னா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எங்க அம்மாவுக்கு ஆசை. ஏய், கத்து கொடுக்க கடமை இருக்குதானே செய்யும். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சோம்னா பேரனோ பேச்ச பெத்து விட்டா பாத்து அவங்க வந்து போய் சேரும். ஏய், எங்க? உட்காந்து டூருக்கு. யாரவன்? ஆசை நம்ம கேட்கறாங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை பழுகுதுங்க. என்ன ஆசை? எனக்கு என்கிட்ட ஒரு ஆசை சொல்ல. ஏய். ஏன்னா நான் வீட்டுல இருந்தா தானே. ஏடா? நான் வந்து ஆக்சுவலி ஒரு டிரைவரியா. டிரைவர்னா என்ன பிளேன் ஓட்டுறியா? கப்பல் ஓட்டுறியா? பிளேன் ஓட்டுறியா? லாரி டிரைவரியா. லாரி டிரைவர் சொல்லடா. நான் வந்து லோக்கல்ல ஓட்டுறது கிடையாது. ஆ, ஆ. அதர் ஸ்டேட் வெளி மாநிலம். அது சேட்னா ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஹாங்காங் அந்த மாதிரி இடம் ஓட்டுறோம். அமெரிக்காவுக்கு லாரி ஓட்டுற ஒரே டிரைவர் நீதானா? நேரா போனா சென்னை ஹார்பர்ல ரோடு ஏத்திட்டேன். அங்கிருந்து நேரா நான் அப்படி அப்படி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் ரேடியோக்கார் அப்படி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் ரேடியோ செட்டுக்காரர் அப்படின்னு கப்புன்னு வர வேண்டும். சீக்கிரம் வாங்க. நான் நேரா போனா சென்னையில லோடு ஏத்திட்டீங்க. ஆ, ஆ. சென்னையில லோடு ஏத்தி எனக்கு லோடு எங்க கிடைச்சிக்குது? எங்கப்பா? ஹாங்காங்ல கிடைச்சிருக்கு. ஹாங்காங் லோடு ஏத்தி போனோம். நேரா போனா ஹாங்காங் போயிட்டேன். ஆ, ஆ. ஹாங்காங் போன உடனே போன் பண்றாங்க எங்க அம்மா. ஏடா? பையா நீ நாலு நல்லா இருக்குது. சூத்திரவாரத்துல கல்யாணம். ஏய், சுத்தமாரா? சுத்திரவாரத்துல நீ பொண்ணு பார்க்க போற. ஆ, ஆ. சரி. மெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு உன் விருப்பத்தை போன் பண்ணி கேக்குறாங்க. கேட்டான். ஆ. எனக்கு மெட்ராஸ் பொண்ணுலாம் வேணாம். ஏன்டா மெட்ராஸ் பொண்ணு வேணான்ற? நீ இந்த டி-ஷர்ட் லெகின்ஸ் தூக்கி நடக்கண்டா. ஏய், கோவரசா. மெட்ராஸ் வைக்கிறவங்கள கிராமத்துல இருந்து போனவங்க தான்டா. இந்த படம் தான்டா. கிராமத்து கலாச்சாரமே வேறதாங்க. சரி நேரா போனா ஒரு கிராமத்து பொண்ணா குடும்பத்து பொண்ணா பாரு சொல்லிட்டேன். போய் பொண்ணை பார்த்தாங்க. ஆ. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். நான் எங்க இருக்கிறேன்? ஹாங்காங்ல இருக்கிறேன். ஆங்காங்ல திடீர்னு போன் பண்றாங்க. ஆ. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சு என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சீக்கிரம் பையா கிளம்பி வரான்றாங்க. நேரா போனா வாடகை ஜெயிலுக்கு ஒரு இடத்துல வீட்டுக்கு போனோம். ஹாங்காங் வந்து வாடகை சைக்கிள்லையா? வாடகை சைக்கிள்ல வந்து- வாடகை சைக்கிள் வைக்க டீசல் ஃபுல் பண்ணியா? வாடா, சைக்கிளுக்கு ஆத்தி சொல்லுவா, புல் ஏன்னா பண்ணுவா. ஹாங்காங் வந்து அவன் சொல்ல வரத்தானே? ஏய், அருகத்த பாரு. என்ன? சைக்கிளுக்கு டீசல் புல் பண்ண மாட்டாங்க. வேற என்ன? கத்தடிப்பு. பத்திரி வச்சுக்கிறாங்க. ஏய், நான் சவாரி செய்வது அங்குதல் தாண்டா. ஆமாங்க. வீல் தாங்குதா? டேய், எனக்குன்னு ஒரு மீன் வச்சுங்கிறேன்டா. ஏய், சரி வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஏய். நான் எங்க இருக்கிறேன்? ஆங்காங்ல ஆமா. இருக்கிறேன். திடீர்னு போன் பண்ணி கிளம்பி வரேன்ட்டாங்க. வாடகை சைக்கிள்ல கிளம்பி வந்துட்டேன். வேகமா நைட் வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு போச்சு. காலைல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆ. கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு என்ன நாள்? முதலிரவு ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு ஆஹா. நாடி நரம்பு. கம்மியாச்சு அவரு முன்னாடி அவரு. வீட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இன்னொரு அவரு போட்டு அமுக்கிட்டு இருக்கியாடா? ஏய், இப்ப கேட்கச்சாரு. அவரு சொல்றேன் நீ அது ஒரு பாவனையா சொல்லணும். அவனுக்கு நானடா உனக்கு ஆப்டேன். உன்னால அந்த மாதிரி பண்ணுவனா? பருப்பு, உன்னை அந்த மாதிரி பண்ணு. ஏய், பருப்பு, உன்னை கட்டி எடுத்துடு. உண்மையில அப்படி பண்ணுனா? உன்னை அந்த மாதிரி பண்ணுவனான்னு கேட்டேன். ஏன்னா அங்க ஞாபகம் அந்த மாதிரி. பாவனை, பாவனை. முதல்வர் ஞாபகம். நானும் ரூம் உள்ள அந்த உட்காந்து பாவனை. அது வருவன் நாடி நரம்பல என் முண்டாட்டி பால் படுத்துன்னு பாட்டு பாடின்னு பாப்பா எடுத்து முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு வரா. பாடி இருக்கு பீகிரு. என்ன? பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி எடுக்காது. அசிதான் எடுக்காத. யார் ஏத்தாங்க வைக்கிறான்? ஏய், யார் தெரியுமா அந்த பாடல் எழுதுறாங்க? ஆ, ஆ. என்ன நோக்கத்தில் இருக்கிறேன்? ஆ. முதல் இரவு ஆமா. உணர்ச்சிவசப்பட்டு மணி வருவாளோ வருவாளோ ஓ, காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஐயாவுக்கு நரம்பு சிக்குதுல. பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி எடுக்காது அப்படின்னு பாட்டு பண்ணி முன்னாடி உள்ள வரா. என் முண்டாட்டி உள்ள வந்தாங்க. காதல் பசி நானும் கட்டில மேல உட்காந்துக்கிறேன். உள்ள வந்த உடனே லைட் டமாலு. ஆமா அந்த பால் பத்தி டேபிள் மேல வச்சுட்டா மாமானு கைய வச்சா. மேல கை வச்சா. என் ஓனர் போன் பண்ணிட்டான். அந்நேரத்துக்கு ஏன்டா ஓனர் ஃபோன் பண்றாரு? லோடி அடிக்காச்சு திரும்ப லோடி ஆத்தன வாங்க ஆங்க. கடவுளே விஷயமே கெட்டு போச்சு. ஒரு ஆள் என்ன பொண்ணு அந்த இடத்துல லோடு ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா? எந்த லோடி? ஆங்கால லோடு ஏத்த பாப்பானா மெட்ராஸ் தந்து இறக்க பாப்பானா? அப்படி சொல்ல விளக்கமா? எல்லாத்தையும் விளக்குவாங்க. கொஞ்ச நாள் அவருக்கு
தூக்குதே இல்ல அந்த பைக் என்ன தூக்குறீங்களா யாருடா ஏன் அன்னைக்கு ஒரு போக்கு அந்த கை பாடி அப்படி காட்டு அவங்க குமுறுத்துக்கா இல்லங்க ஏய் அவன் அவசரம் என்னவா அவசரமா லோட் எடுத்து போய் இறங்க போகுது அதனால ஃபோன் பண்ணி பாரு என்ன ஃபர்ஸ்ட் டைம் தானே நீ எனக்கு அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்றேன் ஏய் சரி. அவனுக்கு தெரியுமாடா சரி நான் என்ன பண்ணேன் சரி. இந்த விஷயத்தை என் முன்னாடி சொன்னேன் ஏமா ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரு நான் சின்ன ஹாங்காங் போய் வர போறேன் வேலைக்கு கிளம்புறேன். என் முன்னாடி என்ன சொன்னா ஆமா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்குனா கூட அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அடடா. இல்ல அடுத்த வாரம் வச்சுக்கலாம் வாடா. போனா ஆத்து தண்ணி அடிச்சு வரதுக்கு கத்து தண்ணி தானே எப்பனாலும் கொண்டுக்கலாம் எப்பனாலும் ஊத்திக்கலாம் கல்யாணத்துக்கு கடை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதான். வேலைக்கு போனா தான் கடனை கொடுக்க முடியும் நீ வேலைக்கு போமாமான்னு உன் முன்னாடி சொல்றான் எங்க பொண்டாட்டினா சொல்லுவாங்க அந்த சொல்ல மாதிரி. மாட்டானா சொல்ல மாட்டானா ஆனா, என் முண்டாட்டி பத்தினியா பத்தினி ஆமா பத்தினி தாண்டா பத்தினி ட்ரிபிள் பத்தினி அது என்னடா திருப்பி பத்தினியே நீ நொல்ல தாங்க சந்தல பேசி சந்திர பேதி இல்லப்பா கரம்புல பேதி ஏய் விளக்கமா சொல்றான் நீ நல்ல தங்கா சந்திரமதி அந்த வயல வந்து என் கருப்பு முண்டாட்டி கரைச்சி கண்ணி இருக்கல அந்த வயல வந்து உன் முன்னாடி என் முண்டாட்டி திருப்பி பத்தினி உன் முண்டாட்டியா எப்படி ஏய் வளங்க ஆமா இப்ப யார் வீட்டு கதை சொல்றீங்க ஏய் யார் மனைவி கதை சொல்றீங்க என் முண்டாட்டி கதை உன் முன்னாடி கதை சொல்றீங்க ஏன் என் மனைவி வந்து வரேன் இல்ல அவர் பேச்சுக்கால் வந்துச்சுங்க பேச்சு அவர் கொண்டாட்டி எப்படி தெரியாதுன்னா அவர் கொண்டாட்டி நான் ஐவேஸ் பிள்ளை மரமா அவன் கேட்டானா ஏங்க அவங்க அதே அவனோட பேசுறான் அவன் கேட்டானா உன் கொண்டாட்டி சரியா அடிக்கலாம் ஐயா சும்மியா வரேன்னு சொன்னானாமே ஏய் வரவங்க போறவங்க ஏறி உழுக்கிறதுக்கா ஆள் ஒரு சிப்பு ஊடி சரி திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாருங்க நான் என் முண்டாட்டி சொல்லிட்டான் ஆமா ஃபர்ஸ்ட் நைட் வேணாம் நீ கிளம்பி வேலைக்கு அப்படின்னு நேரா வீட்டுக்கார எடுத்து வேலைக்கு போயிட்டுங்க ஒரு இடத்துல சைக்கிள் எடுத்துன்னு போயின்னு போன உடனே லாரி ரெடி ஆச்சு அங்கிருந்து லாரி எடுக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு மாட்டாச்சு 31 நாள் நான் சென்னை வரத்துக்கு சைக்கிள் போறதுக்கு ஒரு வாரம் ஏன் வரையா லாரில வரதுக்கு ஒரு மாசம் உன்ன மாதிரி சுத்தமான துபாகோ டிரைவரை பாருங்க நெச்சு ஓட்டுண்டா லாரியா நேரா வீட்டுக்கு வந்து இதோட வந்துங்க சென்னை ஆர்பாருக்கு வந்தேன் சரி, என் முண்டாட்டி பார்த்து 31 நாள் ஆகுது ஒரு மாட்டாச்சு கல்யாணம் தடிக்கா முதல்வர் நடக்கலையே ஒரு மாசம் பத்து போறமே இன்னைக்கு எப்படின்னா முதல்வர் நடத்தினா 6 வாரமா வரேன் 6 வாரமா நான் உள்ள போறேன் சரி. நேரா ஸ்வீட் கடை போனேன் நான் ஸ்வீட் கடை போய் அல்வா ஒரு 1/2 கிலோ அரை கிலோ வாங்கினேன் வாங்க. பாபிச்சா ஒரு 1/2 பாது சாயிலடா பாது சாடா தூத்துக்குடி வரும் ஏய் சாத்து போடிடா ஏய் ஆசிரியா இருக்குடா ஆர்வங்க முதல்வர் ஆர்வத்துல ஆறு நேரத்துமே நல்லா ஊட்டான போய் கடி தட்டுங்க 7 மணிக்கெல்லாம் என் முண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊத்தின்னு வந்து நின்னுங்க ஏன் ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தாதே இருந்தா வீட்டுக்கு தூரமாடா வீட்டுக்கு தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா ஏய் பெண்களுக்கு வர வேண்டிய மாதவிடா படை சுடுற கடா அது நான் மாத வீடா ஏய் ஒரு நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்ன்றாங்கடா ஓ பெண்கள் கொண்டாடுது ஏய் உனக்கு புரியுதுமே சொல்ல மணி என் முண்டாட்டிக்கு குளிக்கிற டைம் போலுது ஏய் ஏய் அமிதாரா டேய் அமிதாரா கதை தர ஓடிங்க திடீர்னு போன் பண்ணோன்னா நான் என்ன பண்ணேன் அவசரப்படாதே பொறுமையை கையாளு தர்மனா இரு பீமனா மாறாதே என் முண்டாட்டி குளிக்க டைம் வந்துக்குதுங்க யாவ சொன்னாங்க ஏய் என் முண்டை எங்க அம்மா கடா போய் நேரா வந்தோடனே பையன் 7 நாளைக்கு ஒண்ணு சேரக்கூடாது ஓ ஓச்சுடா 7 நாளைக்கு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் விஷயம் கட்டி போச்சு மொத்தமா போச்சு சரி ஆயி போச்சு உனக்கு துணி போ தலைமையில துணி போட்டு உட்காந்துங்க நேரா என் முண்டாட்டிய மூஞ்சி பார்த்தாலும் ஐயோ நேரா போய் ஒரு 300 கையில கொடுத்தான் ஏன் மருந்து குடிச்சு சாவு சொன்னாலா அதே மாமா 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் யாருக்கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாழ்ந்தாயா எந்த பொண்டாட்டியாவது சொல்லுவாங்களா டேய் சத்தியமா உன் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்திரிடா ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி நேரா சொன்ன உடனே நேரா 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் எழுதிட்டு மூலியமா ஆட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன் போயிட்டு வந்து நீ முண்டாட்டி கேட்டா மாமா எங்க மாமா நீ போயிருந்த ஏய் நீ சொன்ன பிரகாரம் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்ட 200 ரூபாய் எழுதிட்டு மூலியமா ஆட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன் அப்படி நீ சொன்ன மத்த பலார் நஷ்டனா என்னடா புது பொண்டாட்டிய மண்ணேச்சா அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வந்தாலே 130 ரூபாய் தான் கொடுக்குறா நீ கூட 200 ரூபாய் என்ன பத்தி சொல்றா என்னங்க உன் மனைவி கத்தி சொல்லு கட்ட கேக்குறல கேள்வியா சொல்லுவா சொல்லுவா அவங்க வீட்டுக்காரன் என் முன்னாடி வந்து 130 ரூபாய் நான் போய் எதுக்கு 200 ரூபாய் ஏன்டா கொடுத்துட்டு வந்தேன் கப்டாடி பையல வெளிய சொல்லாதடா மானக்கேடு அப்ப கூட என் முன்னாடி ஊத்தின்னு பத்தி சொல்லாதடா சொல்லாதே ஏய் ஏனடா கால தாமதம் பண்ணி கேட்டால் எதிர் விட்டு மினியமா கதை சொல்லி கொண்டிருக்கிறார் 130 ரூபாய்க்கு மோசம் போனவன் உன் மனைவி மானம் கட்ட பயலே அதே காவலம் யார் உட்கார வேண்டியது ஏங்க இடம் காலியா இருந்தானே உட்கார்ந்தா ஏய் என்ன காலைய தாதுனா பஸ் ஸ்டாண்ட் கை ஊசிட்ட ஏய் நான் எனக்கு தெரியாதா உட்கார்ந்தா நீப்பா எப்ப உட்கார்ந்து எனக்கு தெரியாதே டேய் ரமேஷ் சுரேஷ் டேய் பூவரசா சாமி ஏன்டா நேரம் பத்து வரீங்க